2025, 2028 ஆண்டிற்கான சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தேர்தல் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான சின்னத்திரை நடிகர்கள் வாக்களித்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். அஜய், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் 2025, 28 ஆண்டிற்கான தேர்தல் ஆகஸ்ட் 10 இன்று நடைபெற்று வருகிறது. இந்த சின்னத்திரை தேர்தலில் 4 அணிகள் போட்டியிடுகின்றன. குறிப்பாக முன்னாள் தலைவர் ரவிவர்மா தலைமையில் உழைக்கும் கரங்கள் என்ற அணியும், நடிகர்கள் பரத் தலைவராக போட்டியிடும் சின்னத்திரை வெற்றி என்ற அணியும், நடிகை ஆர்த்தி கணேஷ்கர் மற்றும் அவரது கணவர் கணேஷ்கர் தலைவர் துணை தலைவர் பதவிக்கு சுழற்சியாக போட்டியிடக்கூடியவர்கள் புரட்சிப்படை என்ற அணியும், சிவன் சீனிவாசன் தலைமையில் வசந்தமணி என்ற அணியும் போட்டியிடுகின்றன. தற்பொழுது வரை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட சின்னத்திரை நடிகர்கள் தற்பொழுது வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். சின்னத்திரை நடிகர் சங்கத்துல ஓட்டு போடுவதற்காக 1600 நபர்கள் தகுதி பெற்றதாக தேர்தல் அதிகாரியும் கூறியிருந்தார். அந்த நிலையில்தான் தற்போது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட சின்னத்திரை நடிகர்கள் தற்போது வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். தற்போதைய நிர்வாகத்தின் பதவி காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக நடிகர் சிவன் சீனிவாசனும் பொதுச் செயலாளராக போஸ் வெங்கட்டும் இருந்து வந்தனர். ஆனால் இந்த முறை தலைவருக்கான பதவியில வசந்தம் அணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சிவன் சீனிவாசனும், ஆனால் கடந்த முறை பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட நடிகர் போஸ் வெங்கட் பதிலாக பொதுச் செயலாளராக நடிகர் நிரோஷா இந்த முறை போட்டியிடுகிறாரு. இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பதுதான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு என்பது காலை 7 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதற்கான ரிசல்ட் என்று சொல்லப்படுகிறது இன்று இரவு வெளியாகலாம் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.